குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணித்தியாலங்களும் இயங்கச் செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேலதிக பணியாளர்களாக ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. මෙම ක්‍රියාවලියේ ඇතිවන ප්‍රමාදයන් වැළැක්වීම සඳහා ආගමන විගමන දෙපාර්තමේන්තුවේ කටයුතු පැය 24 පුරාම පවත්වාගෙන යන්න යමින් දිනකට ගමන් බලපත්‍ර 4000ක් ලබා දීම තමයි මේ වැඩපිළිවෙල ඉලක්ක කරලා තිබෙන්නේ. මේ ක්‍රියාවලිය කරගෙන යනකොට අතිරේක කාර්ය මණ්ඩලයක් අවශ්‍යයි. ඒ නිසා දැනට ආගමන විගමන දෙපාර්තමේන්තුවේ ශ්‍රේය කරලා විශ්‍රාමගත නියෝජ්‍ය පාලක සහකාර පාලක ලෙස කටයුතු කර තිය කීප දෙනෙකුත් ඒ වගේම රාජ්‍ය සේවා කමිෂන් සභාවේ එකඟතාවයේ මත ඒ අය ගන්න රාජ්‍ය සේවා කමිෂන් සභාවේ එකඟතාවයේ මත කොන්ත්‍රාත් පදනමේ දැන් රාජ්‍ය සේවයේ නිලධාරීන් කළමනාකරන සහකාර සංවර්ධනධාරී ඇතුළු අය කීප දෙනෙක් මේ ක්‍රියාවට බඳවා ගන්න අමාත්‍ය මණ්ඩලයේ අනුමැතිය හිමි වෙලා තියෙනවා. கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் பரிந்துரைக்கமைய 11 லட்சம் பி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகத்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்குழாமினரை குறித்த திணைக்களத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதன் மூலமும் மற்றும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.